ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் கடந்த 2 வருடங்களா நாங்க டிடிவி தினகரன் கூட இருக்கிறதுனால பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுக 2 கட்சிகளை பிரிஞ்சு அதுல ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி தலைமையில் ஒரு கட்சியும் டிடிவி தினகரன் தலைமையில ஒரு கட்சி பிரிஞ்சாங்க. இதுல டிடிவி தினகரனுக்கு ஆதரவா இருந்த 18 எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவி பறிக்கப்பட்டு தகுதி நீக்கமும் செய்யப்பட்டாங்க. தற்போது நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதே போல தமிழகத்தில் காலியாக இருக்கிற 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதுல தேனி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் குமார் நிக்கிறாங்க. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நிக்கிறாங்க. இதனால அந்த தொகுதியில கடுமையான போட்டி நிலவுது. தற்போது அந்த தொகுதியில தனக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொன்னார் அப்படின்னா, கட்சி ஒரு குடும்பத்தோட கைக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தத்துல ஈடுபட்டாரு. தற்போது அவரே தன்னோட மகனுக்கு தேனி தொகுதியில போட்டியிட வச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவி வரைக்கும் கொண்டு போய் உயர்த்தியது சசிகலா மற்றும் டிடிவி தினகரன், இவங்க 2 பேர் தான். அதை வாழ்நாள் முழுக்க ஓபிஎஸ் அவர்கள் மறக்க கூடாது. அதிமுக எங்களுக்கு கொடுக்க தயாரா இருந்த அமைச்சர் பதவி ரூபாய் 50 கோடி பணம், இவை எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்க டிடிவி தினகரன் அவர்கள் கூட இணைஞ்சோம். ஏன் அப்படின்னா அவர் பக்கம் தான் உண்மையான நியாயம் இருந்துச்சு. அவர் கூட இணைஞ்சதுனால பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2 வருடங்களா எங்களுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு. எங்களோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டு பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாங்க ஆளானோம். இருந்தாலும் கூட டிடிவி தினகரன் கூட நாங்க ஏன் நிலைச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு தரங்கெட்ட தலைமையில இருக்கிற கட்சியில போய் இணைந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்படிப்பட்ட உண்மையான விசுவாசிகள் மட்டுமே தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் மக்களுக்கு தேவையான அனைத்து குறைகளையுமே அவங்க நிவர்த்தி செய்வாங்க. அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு அவங்க தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேனி தொகுதியில் நிற்கிற ரவீந்திரநாத் குமார் அவருக்கு அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள்ல பல்வேறு சொந்த தொழில்கள் இருக்கு. இதனால அவர் இங்க வெற்றி பெற்றாலும் கூட அங்க போயிடுவாரு, தொகுதியை கவனிச்சுக்க மாட்டாரு. ஆனா நான் அப்படி இல்லாம இந்த தொகுதியில முழுக்க தங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அனைத்து திட்டங்களையுமே கொண்டு தேனி தொகுதியை ஒரு சிறப்பான முறையில முன்னேற்றி கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.